இந்த பையனுக்கு எல்லா டெக்னாலஜியுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சூப்பர் பவர் இருக்கு. அந்த பவரை வச்சு ஃப்ரீயாவே பிரைம் வீடியோஸ்ங்களை பார்க்கறான். வெண்டிங் மிஷின்ல இருந்து ஃப்ரீயா பொருளுங்களை வர வைக்கிறான். அப்போ ஒரு நாள் இவனுடைய ஸ்கூல் லாக்கரை ஓபன் பண்ணும்போது உள்ள இருந்து நிறைய குப்பைங்க வெளியே வந்து இவன் மேல விழுது. இந்த வேலையை பார்த்தது இவனுடைய பிரதர் தான். எப்பவுமே இவனை அசிங்கப்படுத்துறது தான் அவனுடைய வேலையை. இவனை எப்படியாச்சும் பழி வாங்கணும்னு முடிவு பண்ணவன் ஒரு நாள் குப்பை வண்டியை கண்ட்ரோல் பண்ணி அதுல இருக்கிற குப்பைங்களை இவனுடைய பிரதர் மேல கொட்ட வைக்கலான்னு பாக்குறான். ஆனா அந்த வண்டியை கண்ட்ரோல் பண்ணும்போது திடீர்னு அவனுக்கு ஏதோ ஒரு நதி பக்கம் பழைய போட்டு நின்றுட்டு இருக்க மாதிரி விஷன்லாம் தெரியுது. இதனால கண்ட்ரோலை இழந்துடுறான். கடைசியில குப்பை எல்லாமே இவனோட தலையில தான் வந்து விழுது. வழக்கம் போல எல்லாரும் முன்னாடியுமே அசிங்கப்பட்டுறான். அதுக்கப்புறம் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து அந்த போட்டை இன்டர்நெட்ல கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு போறானுங்க. அங்க போனதுமே ஒரு மிஷின் இவனுடைய ஃபேஸை ஸ்கேன் பண்ணுது. ஸ்கேன் பண்ணி முடிச்சதுமே அந்த போட்டுக்குள்ள இருந்து செம்ம பெரிய ரோபோட் வெளியே வருது. வெளியே வந்த ரோபோட் இவனுங்க எல்லாருமே மெரிக்குது. ஆனா யாருமே சாகல. ஏன்னா அந்த ரோபோட்டுக்குள்ள போற வழியே இதுதான். உள்ள போன அவனுக்கு ஒருத்தன் எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றான். இதுக்கப்புறம் இவன் இந்த ரோபோட்டை கண்ட்ரோல் பண்ணி உலகத்தை அழிக்க நினைக்கிற டைட்டன்ஸை அழிக்க போறான்.